வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரீக்கு வந்து அந்த பூவில் இருக்க நெக் டிசைன் மாதிரி பண்ண போகிறோம். செம்மையாக வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். இதில் வந்து கை டிசைன் சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், பார்த்து கற்றுக்குங்க. கீழே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, கீழே வந்து உயரம் 1.5 இன்ச்சு போதும். இப்போ 3க்கு மேலே 3 இன்ச்சு, கீழே 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே போட்டுட்டு நம்ம ரவுண்ட் நெக் ஆழமாக வரைஞ்சிக்கலாம். நல்ல ரவுண்ட் நெக் வந்து கீழே வரைக்கும் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் எப்பயும் கட் பண்ணுற ரவுண்ட் நெக் தான் இது. கொஞ்சம் நீளம் இறக்கமாக இருக்குது, அவ்வளோதான். பேக் சைடு நெக்கோட அளவு வச்சு மேலே ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. நெக்கோட உயரம் வந்து 9.5 இன்ச்சு, இல்லைன்னா 10 இன்ச்சு, அதுக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கீழே இருக்க ரவுண்டை எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரவுண்டை வச்சு தான் நம்ம வந்து நெக்கு அந்த கடைசியாக வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது அளவுக்காக தேவைப்படும். அது கடைசியில் நமக்கு யூஸ் ஆகும். பத்திரமா வச்சுக்கோங்க. நான் அப்படியே லைனிங் வச்சுட்டு எப்பயும் போல் லைனிங் வச்சுட்டு ஒரு தையல் போட்டு இப்போ திருப்பி எஜ்ஜிலே நம்ம தைச்சிட்டு பைப்பிங் வச்சுக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு எஜ்ஜிலே தையல் போடுங்க. இது சாரீ நல்ல பிளாக்கு, ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இது வெந்தய கலர் ப்ளவுஸு. நம்ம பிளாக் கலர் பைப்பிங் கொடுத்துட்டு அதில் பூவில் வர அந்த டிசைன் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். க்ரீன் கலரும் ரெட் கலர் வச்சு பண்ண போகிறோம். இது நல்ல பொறுமையாக அந்த எஜ்ஜிலே தையல் போட்டுவாங்க. இதுக்கும் கைக்கும் ரொம்ப அழகாக பண்ணலாம். இந்த வீடியோவில் கை டிசைனும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பேக் சைடு நம்ம அடித்து திருப்பி எஜ்ஜில் தையல் போட்டுட்டோம். முன்னாடி கழுத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷோல்டருக்கு கொஞ்சம் நம்ம அந்த தையலுக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும். அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து நம்ம பைப்பிங் வச்சு உருட்டி தைக்கும் போது அது உள்ளே போயிடும். கரெக்டான அளவில் ஷோல்டர் தைச்சிக்கோங்க. இந்த கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சில் பாதி அந்த நெக்குக்கு தையல் போடுறதுக்காக நமக்கு இருக்குது. நம்ம பேக் சைடு அடித்து திருப்பின அளவு அந்த ஷோல்டரில் லாஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு கழுத்துக்கிட்ட. அதை அப்படியே நம்ம பைப்பிங் வைக்கும்போது உள்ளே போயிடும். இப்போ தைச்சும் முடிச்சுட்டு அது லைட்டாக அதிகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பைப்பிங் வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர்லேருந்து முன்னாடி நீங்கள் எப்பயும் போல் முன்னாடி ஒரு பக்கம் மட்டும் தைச்சி முடிச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம முன்பக்கம் மட்டும் அடிப்பக்கம் திருப்பி நம்ம தைச்சோன்னா வந்து அது கழுத்து வந்து ஃபினிஷிங் சரியாக வரமாட்டேங்குது சில நேரம். அதனால வந்து முன்னாடி மட்டும் தனியாக தைச்சிருங்க. தைச்சிட்டு அப்படியே திருப்பிடலாம். அப்படியே திருப்பி அந்த எஜ்ஜிலே தையல் போடுங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் அப்படியே கட் பண்ண வாக்கில் நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணி தையல் போடலாம்ல அப்படின்னு. இது வந்து கழுத்து வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்காது. கழுத்து வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நம்ம அடித்து திருப்பி தையல் போட்டுட்டு பைப்பிங் வைக்கிறோம். இப்போ நல்லா உருட்டி தைங்க. நல்லா மடக்கி உருட்டி அப்படியே மிஷினில் வைங்க. நிறையா வீடியோவில் உங்களுக்கு பைப்பிங் சொல்லி கொடுத்துருக்கேன். பொறுமையாக உருட்டி தைச்சிட்டு வரலாம். நல்லா ஒரே மாதிரி பொறுமையாக உருட்டிட்டு வாங்க. வரலன்னு மட்டும் சொல்லாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு செம்மையாக வரும்.
நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் பைப்பிங் கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் பைப்பிங் வந்து உங்கள் வீடியோ பார்த்து சூப்பராக நான் கற்றுக்கிட்டேன், ஈஸியாக இருக்குது, புரியுது, நல்லா புரியுது பைப்பிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் ஈஸியான முறையில் பைப்பிங் கற்றுக்கங்க. த்ரெட்டு வச்சோ பழகாதீங்க. அதுக்கு நண்டுக்கால் நம்ம சும்மா சும்மா மாற்றணும். அப்படி மாற்றுறனால நமக்கு சில நேரம் வந்து பிரச்சனைகள் வரும். அதனால் சும்மா நம்ம நண்டுக்கால் மாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் அழகாக இந்த மாதிரி பைப்பிங் வச்சு தைங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம த்ரெட்டே கொடுக்காம உள்ளே வந்து கயிறு வச்சு தைச்ச மாதிரி நல்ல தின்னாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ அந்த பீஸு நம்ம வந்து கழுத்து பீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணோம்ல, கீழே வந்து தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழேயும் சைட்லேயும் நம்ம தையலுக்கு விட்டுட்டு தான் கட் பண்ணணும். இப்போ அந்த ரவுண்டு வச்சு அப்படியே ரவுண்டாக வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. சைடில் சுற்றிலும் 1/2 இன்ச் அளவாவது தையலுக்கு நீங்கள் விடணும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் இப்போ ப்ளவுஸ் பீஸில் வச்சு தையல் போட்டு திருப்பிக்க போகிறேன். சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ நான் வரைகிறேன் பாருங்க, இலை மாதிரி வரைஞ்சிக்குங்க. மேலேருந்து கொண்டுட்டு வந்துடுங்க ஒரு மொட்டு மாதிரி. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு சைடில் இலை, நடுவில் வந்து அப்படியே ஒரு மொட்டு மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும். நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து செக்குடு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரு, ரெட் கலர் 2 கலரில் எடுத்திருக்கேன். அப்படியே கட்டம் போட்டே வாங்க. இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். 1/2 இன்ச்சுக்கு கூட கம்மியாக தான் இருக்கும். செக்குடு வந்து ரொம்ப நான் வந்து பட்டையாக பிடிக்கல, 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக தான் பிடிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பிடிச்சி தைச்சிட்டு வாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சில்க் காட்டன்லாம் பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். நல்லா பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம இந்த சைடு பிடிச்சிடலாம். இந்த பக்கம் நீங்கள் எப்படி அந்த பக்கம் நம்ம பிடிச்சோமோ அதே அளவு தான் வரணும். கரெக்டாக அந்த சதுரம் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவு, 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும், 1/2 இன்ச் அளவு இருக்காது. ஏன்னா இதுக்கு வந்து சின்ன கட்டம் தான் பிடிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம அது இலை மாதிரியும் ஒரு மொட்டு மாதிரி தான் பண்ணுறோம். அதனால் வந்து இது நான் தைக்கிறது வந்து கைக்கு, பேக் சைடுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் தைக்கிறேன். இது வந்து சில்க் காட்டனில் தான் கட்டம் போடுக்கிறேன். நீங்கள் வந்து அப்புறம் கமெண்டில் கேட்காதீங்க, நீங்கள் என்ன கிளாத்தில் கட்டம் போடுறீங்க அப்படின்ட்டு. நான் சில்க் காட்டனில் தான் போடுறேன். இது சும்மா லாஸ்ட்டு பீட்டில் கிடச்சது கலரு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டு பீட்டில் கிடைக்கிறப்ப ஃபோன் பண்ணிடுவாங்க. பெரிய கடைகளில் சொல்லி வச்சிட்டோன்னா ஃபோன் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து மொத்தமாக நான் போய் இந்த 1/4 மீட்ரு, 1/2 மீட்ரு அந்த மாதிரி மொத்தமாக கொஞ்சம் கம்மி விலையில் தருவாங்க. அப்படி போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இப்போ அதே இது ரெட் கலர்லேயும் போட்டுடலாம். சிக்கடு நல்ல இது ஒரு ரெட்டு. இதுக்கு அதிகம் தேவைப்படாது. ஏன்னா கைக்கு 2க்கும் 2, பேக் சைடு அந்த மொட்டுக்கு மட்டும்தான் தேவைப்படும். இதுக்கு தான் அந்த இலைக்கு வரனால இந்த க்ரீன் கலரை அதிகமாக செல்லும். அதுக்கு சிக்கடு போட்ட மாதிரி இதுக்கும் போட்டுருங்க. ஒரே அளவாக பிடிச்சிட்டு வாங்க. இப்போ திருப்பி இந்த பக்கம் பிடிச்சிடலாம். இது கிராஸாக நீங்கள் மடித்து செக்குடு போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் கிடைக்கும்.
கூட குறையாக வராது. சரியான அளவில் அந்த கிராஸை பிடிக்கிறனால உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் பயப்படாதீங்க, வருமோ வராதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. செக்குடும் தனியாக கூட வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து கற்றுக்கங்க. இப்போ அப்படியே நான் ப்ளெயின் ரெட் கலரில் வச்சு தையல் போட்டு கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த செக்குடியில் வச்சு தைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம அந்த கேன்வாஸ் ஒயிட்டாக இருக்கனால அந்த கிளாத்து லேஸாக இருக்கும் இல்லையா, அப்போ நமக்கு வெளியில் அந்த ஒயிட் மாதிரி அந்த கலர் டல் கலராக தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஒரு கிளாத்து வச்சு கேன்வாஸ் தைச்சிட்டு மறுபடியும் நான் செக்குடியில் வச்சு தைக்கிறேன். இப்போ இது மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் பிளாக் கலர் பைப்பிங் கொடுக்குறேன். பிளாக் கலரில் பைப்பிங் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டு இப்போ மடக்கி நம்ம பைப்பிங் வைக்கலாம். இந்த ரெட் கலரு இல்லை நீங்கள் என்ன கலரு மாற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நூல் மாற்றிக்கோங்க. இப்போ சிவப்பு கலருக்கு நம்ம பச்சை கலர் நூல் போட்டோம்னா நல்லா இருக்காது, இல்லை பிளாக் கலர் நூல் போட்டாலும் நல்லா இருக்காது. அது அந்தந்த கலருக்கு நூல் மாற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நம்ம பண்ணுற டிசைன் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அது டல் அடிக்கும் உங்களுக்கு. கலர் நம்ம சோம்பேறித்தனப்பட்டு மாற்றாமல் விட்டுட்டோன்னா அது நல்லா இருக்காது. கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. எப்போயுமே இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு அந்த பிசுரெல்லாம் உள்ளே தள்ளி விடுறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கீழே வரைக்கும் அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டு இப்போ கீழே வரைக்கும் நம்ம பைப்பிங் வச்சிடலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் உள்பக்கமாக கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் பைப்பிங்கோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த க்ரீன் கலரில் இந்த இலையை வச்சு தைச்சிடலாம். நம்ம அதுக்கு மாதிரியே தான் தைக்கணும். ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது தைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக கிளாத் விட்டு கூட கட் பண்ணிடுங்க. அப்போ பைப்பிங் வைக்கும்போது நம்ம பயப்படாமல் இருக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணிக்கணும். ஒரு நூல் அளவு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பைப்பிங் வச்சாலும் நமக்கு பிரியாது. இப்போ அடிப்பக்கம் இருந்து வைங்க. அடிப்பக்கம் இருந்து இப்படி பைப்பிங் வச்சிட்டோம். இப்போ உருட்டி தைச்சிடலாம். இதுக்கு உருட்டனெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு மடக்கு மடக்கி விட்டிங்கன்னா போதும். இதுக்கு உருட்டவெல்லாம் தேவையில்லை, ஒரு மடக்கு மட்டும் மடக்கி விட்டுருங்க. நல்லா பொறுமையாக பண்ணுங்க. பெரிய ஊசி வச்சு நல்லா திருப்பி விட்ருங்க. அந்த பிசுரெல்லாம் அப்போ தான் உள்ளே போகும். பெரிய ஊசி வச்சு நல்லா தள்ளி விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அப்போ நம்ம உள்ளே கை நம்மளால் மடக்கி உள்ளே தள்ள முடியாது. அப்போ நீங்கள் பெரிய ஊசி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஈஸியாக நம்ம உள்ளே தள்ளி விட்டுடலாம். இப்போ அந்த பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டால் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இதுக்கு ஒரு தையல் போட்டுட்டு நம்ம திருப்பி விட்டுறலாம். திருப்பி நம்ம பைப்பிங் வச்சிடலாம். திருப்பி பைப்பிங் வச்சுக்கோங்க. கட் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டு அப்படியே திருப்பி பைப்பிங் வைக்கலாம். எட்ஜிலே தையல் போடுங்க, பட்டையாக தள்ளி கிள்ளி போட்டுறாதீங்க, நல்ல எட்ஜிலே போட்டு வாங்க. போட்டு சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது சென்டராக கரெக்டாக வச்சு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பூவை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இலையை கரெக்டாக வச்சு பாருங்கள், சரியாக வருதான்னு பார்த்துக்கிட்டு தைக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இந்த பூ வச்சு தைச்சிடலாம், சென்டரில் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் இலையை வச்சு தைக்கலாம். கீழேயும் மார்க் போட்டுக்கோங்க, அந்த இது பிசுறு உள்ளே போகிற மாதிரி. நூல் வந்து நான் ரெட் கலர் போட்டிருக்கேன். இப்போ க்ரீன் கலர் ஒரு பக்கம் வச்சிட்டேன். இப்போ இன்னொரு பக்கமும் வச்சிடலாம். நல்லா ஒட்டியே வைங்க. கீழ்பாகம் வந்து நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து அகலம் 4 இன்ச்சு உயரம் 4 இன்ச்சு. இந்த கட் பண்ணுறதுக்கு நான் வரைஞ்சேன் இல்லையா, அதுக்கு வந்து அகலம் 4 இன்ச்சு உயரம் 4 இன்ச்சு தாராளமாக போதும். நூல் அறுந்து போச்சு. இப்போ அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இது நம்ம வரைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து ரவுண்டாக அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துடுங்க. இங்கேயும் கழுத்து சரியான அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். நல்லா தூக்கி விட்டு தைச்சிட்டு வரலாம். கரெக்டாக நீங்கள் வந்து தைக்கிறது வந்து சரியாக தைச்சிட்டு வரணும். இது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த செக்குடு போட்டது வந்து செமையாக இருக்குது. இப்போ அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம தைச்சி எடுத்துடலாம். கரெக்டாக இதே மாதிரி நீங்களும் தைச்சிருங்க. தைச்சி முடிச்சிட்டு சைடில் டாட்டெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ வந்து கீழே வந்து நான் ரெட் கலரில் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இது கிராஸ் பீஸு. நான் 3ஆ மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன். இந்த பக்கத்துலேருந்தே நான் கொடுக்குறேன். இங்கிட்ட இருந்தேன், ஏன்னா நிறையா இருந்துச்சு, அதனால் இந்த பக்கம் இருந்தே கொடுக்குறேன். பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் ஒரு நூல் தள்ளி வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ சுற்றிலும் தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி தைக்கிறதுனால என்னென்னா, இங்கே நம்ம நடுவில் கொடுத்துட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். எவ்வளோ தான் நம்ம டைட்டாக போட்டாலும் பிரிஞ்சிட்டு வராது. இப்போ 2 தையல் போட்டுருவோம் இல்லையா, அங்கிட்டும் இங்கிட்டும். அப்போ உள்ளே இருக்க கிளாத் வந்து நல்லா நின்றுக்கும் உங்களுக்கு. எவ்வளோ நீங்கள் டைட்டாக போட்டிங்கனாலும் பிரிஞ்சிட்டு வராது. இப்போ இந்த பக்கம் முன்னாடி வரைக்கும் தைச்சிருங்களா.
இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். நல்லா பொறுமையாக இன்னொரு தையல் போட்டுருங்க. போட்டு இதுக்கு நான் 3ஆம் மடித்து தான் ஓடு தையல் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த ஓடு தையலை பிரித்து விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு பாசியெல்லாம் அடுத்து கடைசியாக வச்சிடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி கை டிசைன் பார்க்கலாம். இந்த நூலெல்லாம் கரெக்டாக அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. இப்படி கையில் நல்லா தேய்ச்சி விட்டு அந்த நூல் இருந்தால் பிரித்து விட்ருங்க. இப்போ கை பார்க்கலாம். கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். பைப்பிங் வச்சிடலாம். நான் எப்பயும் போல் மடித்து தையல் போட்டிருக்கேங்க. கைக்கு கிராஸ் பீஸ்ட்டு வச்சுட்டு பைப்பிங் வச்சிடலாம். நல்லா உருட்டி தைங்க. உருட்டி ஒரே மாதிரி பைப்பிங் வச்சுட்டு வாங்க. நல்லா சன்னமாக ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இது கீழே பார்ட்ரு தான். பார்ட்ரு இருந்தாலுமே நம்ம அது மேலே டிசைன் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது லைட்டாக சைடில் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் அதே அளவு தான். அகலம் 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு. நடுவில் மொட்டு போட்டுக்கோங்க. சைடில் அப்படி சின்னதாக நம்ம சேம் அதே மாதிரி தான். அதோடு இது கொஞ்சம் சின்னதாக நம்ம வரைகிறோம், அவ்வளோதான். குட்டியாக அதுக்கு 4 இன்ச்சுனா அதுக்கு 3 இன்ச்சு போதும் உயரம். சின்னதாக அந்த இலையும் இந்த மொட்டும் சின்னதாக வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த க்ரீன் கலர் பீஸில் வச்சு எல்லாத்தையும் அயர்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அயர்ன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இது ஒட்டை பிடிச்சி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக்குடில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம செக்குடில் வச்சு தைக்கலாம். நீங்கள் செக்குடில் வச்சு தைக்கும் போது கொஞ்சம் தள்ளி வச்சே தைங்க. இப்போ அதுக்கு நம்ம மீதம் உள்ளது இது. அதாவது நம்ம பேக் சைடு முடிச்சிட்டோம்ல, அதோட மீதி தான் இது. இதில் நான் 4 பீஸ் வச்சு தைச்சது போகவே மிச்சம் இருக்கும். நிறையா மிச்சம் இருந்தால் பரவாயில்ல. பத்தலைன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்கணும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம பைப்பிங் வச்சிடலாம். அதுக்கு மாதிரி அந்த தையல் மேலே போட்டுவாங்க. தள்ளி ஏது போட்டுறாதீங்க, பைப்பிங் நல்லா வராது. ரெண்டாவது அந்த இலையோட ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்காது. கரெக்டாக அந்த தையல் கேன்வாஸ் தையல் மேலே போட்டுவாங்க. இல்லை அப்படி இல்லைன்னா திருப்பி நீங்கள் இதை மடித்து நீங்கள் தைக்கும்போது மேலே வந்து தையல் தெரியும், 2 தையல் தெரியும். அப்போ 2 தையல் தெரிஞ்சால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் அந்த தையல் மேலே போட்டு வந்துடுங்க. அப்போ அப்படியே மடித்து நம்ம பச்சை கலர் நூல் மாற்றிட்டு பைப்பிங் வைக்கலாம். பச்சை கலர் நூல் மாற்றும் போது அந்த 4 பீஸையும் நம்ம முடிச்சிடலாம் கைக்கு. அடுத்து ரெட் கலர் நூல் மாற்றி அந்த 2 பீஸும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம அப்படியே தைச்சிக்கலாம். ஆனால் அந்த நூல் மாற்றி மாற்றி நம்ம தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து ஒரே நூல் போட்டு தைக்க முடியாது இல்லையா. கையில் பெரிய ஊசி வச்சுட்டு இந்த கார்னரில் அந்த மாதிரி மடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துக்குமே அதுதான். ஆனால் வந்து அந்த ஒரு இடத்த விட்டுட்டு மற்ற பக்கம்லாம் நம்ம உருட்டி தைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். இப்போ அதில் கட் பண்ணி விட்ருங்க.
இப்போ இந்த இலையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு ரெட் கலரில் சிக்கடை பிடிச்சிடலாம். இப்போ சுற்றிலும் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ தையல் போட்டுட்டு கட் பண்ணிடலாம் செக்குடில். இப்போ பைப்பிங் கொடுத்துடலாம் பிளாக் கலரில். அப்படியே திருப்பிடலாம். இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப குட்டினால கொஞ்சம் கஷ்டம்தான். வளைச்சி பிடிச்சி நம்ம தைக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அழகாக வரணும்னா ட்ரை பண்ணி தான் ஆகணும். இப்போ அதை சுற்றிலும் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ கொடுத்ததுக்கப்புறமா நம்ம உள்ளே இருக்க பிசுறு எல்லாத்தையும் சூப்பராக கட் பண்ணிவிட்டு நீட்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம அந்த பைப்பிங்கோட ஃபினிஷிங்கு ரொம்ப அழகாக வரும். பிசுறு கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த பைப்பிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்காது, சுருக்கமாக வர மாதிரி இருக்கும். கீழே பார்டர் கொடுத்துடலாம் ரெட் கலரில். கொஞ்சம் அந்த பார்டர் தூக்கி வச்சு தையல் போட்டிங்கன்னா அடியில் இருக்கிறதும் சேர்த்து உங்களுக்கு தையல் விழுந்துடும். சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெட் கலரில் இருக்கிறத நம்ம வச்சு தைக்கலாம். இதுக்கு நூல் மாற்றிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ க்ரீன் கலர் நூல் மாற்றிக்கலாம். இப்போ அந்த க்ரீன் கலரில் நூல் மாற்றிட்டு அந்த பக்கமும் தைச்சிடலாம். இந்த இது வந்து இப்போ மேலே தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டு தைச்சிட்டு நம்ம அப்படியே மறுபடியும் மடக்கி தையல் போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு எந்த பிசுறுமே தெரியாது. இப்போ எதுவுமே தெரியல. இப்போ முடிச்சாச்சு ரொம்ப அழகா. இப்போ நம்ம பாசி வைக்கலாம். பாருங்கள், 2 கைக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பாசி வைக்கலாம். பாருங்கள், இந்த இதில் சாரியில் இருக்க மாதிரி உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ அந்த செக்குடு மேலே அந்த கரெக்டாக அந்த கார்னர் பிடிச்சிக்கோம்ல, பிடிச்சிருக்கிறதுல கரெக்டாக பாசி கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கைக்கும் முடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பாசி கொடுத்தோன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக தெரியும். இல்லை பாசி இல்லாமையும் சூப்பராக போடலாம். உங்கள் ப்ளவுஸ் கூட இந்த மாதிரி செம்மையாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக ரெடி பண்ணி போடுங்க. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் கைக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த சாரிக்கு அந்த இதில் இருக்க பூ மாதிரியே நம்ம பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.